பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செய்திக்கு ஆதாரமாக செப்பனியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனங்களை பார்ப்போம். செப்பனியா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனங்கள். விரும்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்கும் முன் பதரை போல நாள் பிறக்கும் முன்னும், கர்த்தருடைய உக்கிரக கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும், கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை தேடுங்கள். கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள். நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். வசனம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி பாருங்க. ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. கர்த்தர் நல்லவர். எங்களோடு கூட பேசுங்க. இரக்கத்தை வெளிப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மிக குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும். காலம் கடைசி காலம். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால், உக்கிரக கோபத்தில் தேவனுடைய இரக்கம். தேவன் இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், அதே சமயத்தில் மிகுந்த எரிச்சல் உள்ள தேவன். நாசிலிருந்து புகை எழும்புகிறது கோபத்தின் தேவன். கடைசி காலத்தில் கோபத்தை வெளிப்படுத்துகிறவர். நம் சங்கீதம் 2ஆம் சங்கீதம் கடைசி பகுதியில் பார்க்கிறோம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். காலம் கடைசி. தேவனுடைய கோபாக்கினை பல இடங்களில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. யாருக்கு தெரியும் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷ குமாரன் முன்பதாக நிற்க பாத்திரவாங்களா எண்ணப்படுவதற்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று பார்க்கிறோம். இதுவரைக்கும் நடந்ததே நம்மளால் தாங்க முடியல. இனி நடக்கப் போகிறது எப்படி இருக்குமோ, இதில் நீங்கள் காக்கப்பட வேண்டும். ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளில் நீங்கள் மறைக்கப்படுவீர்கள். உக்கிரக கோபத்தின் நாளில் தேவனுடைய இரக்கம் என்று தியானிக்க போகிறோம். செப்பனியாவின் புஸ்தகத்தில் கர்த்தருடைய நாளை குறித்து அவர் பாரத்தோடு எழுதுகிறார். 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம் பார்த்தீர்களானால், அதில் கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது என்று பேசுகிறார். 8ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சொல்லுகிறார், கர்த்தருடைய யாகத்தின் நாளிலே யாகத்தின் நாள் என்று சொல்லுகிறார். வசனம் 14ஆம் வசனம் பாருங்கள். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 14, கர்த்தருடைய பெரிதான நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்திற்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கசந்து அலறுகிறான். 15ஆம் வசனம், அந்த நாள் உக்கிரகத்தினால் அது இக்கட்டும் இடுக்கமான நாள், அது அழிவும் பால் கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமான நாள், மப்பும் மந்தாரமான நாள். வசனம் 18ஆம் வசனம், செப்பனியா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், கர்த்தருடைய உக்கிரகத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் நக்கினால் தேசமெல்லாம் அழியும், தேசத்தின் குடிகள் எல்லாம் சடிதியில் நிர்மூலமாக்கப்படுவார். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும். கர்த்தருடைய கோபத்தின் நாள், கர்த்தருடைய நாள் வரப்போகிறது. பல வசனங்கள் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலைநிற்கக்கூடும் என்றார்கள். கர்த்தருடைய கோபாக்கினையின் மகா நாள் வருகிறது, யார் நிலைத்திருக்கக்கூடும்? யார் நிலைத்திருக்கக்கூடும்? ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய உக்கிரக கோபாக்கினின் நாளில் தேவனுடைய இரக்கம் என்று தியானிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்கள். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அந்நாளிலே அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அந்நாளிலே கர்த்தர் இரக்கத்தை கட்டளிடும்படி அனுக்கிரகம் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நாகும் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை பார்க்கிறோம். நாகும் 1ஆம் அதிகாரம் 6-7, அவருடைய கோபத்துக்கு முன்பதாக நிற்பவன் யார்?
அவருடைய உக்கிரக கோபத்திலே தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்னியை போல இறைக்கப்படுகிறது. அவராலே கண்மலைகள் பெயர்க்கப்படும். கர்த்தருடைய கோபத்தின் நாளை குறித்து எழுதுகிறது. ஆனால் 7ஆம் வசனம் பாருங்க, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அந்த உக்கிரக கோபத்திலும் தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிற தேவன். ஒரு இரக்கம் உள்ளவர், உருக்கம் உள்ளவர், மன்னிக்கிறவர், மறக்கிறவர், நீதி செய்கிறவர், தம்முடைய கிருபை வெளிப்படுத்துகிறார். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறேன், அவன் மேல் கிருபையா இருப்பேன். எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறேன், அவன் மேல் இரக்கமா இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். காலம் கடைசி, கர்த்தருடைய நாள் சமீபித்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நாளை குறித்து தீர்க்கதரிசிகள் பல வேத வசனங்களை நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். என்ன சொல்லியிருக்கிறார்கள்? கர்த்தருடைய நாள், ஐயா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், இந்த பூமி வெந்துருங்கி சாம்பலாகுமே. பக்தன் பாடுகிறார், இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள், விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவே வேகமாய் வேகமாய் வேகமாய். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகும். கடைசியில் அவர் புதிய வானம் புதிய பூமியை உருவாக்குவார். அதற்கு முன்பதாக அந்த பூமி வேதத்தின் வசனங்களை வாசிக்கிறேன், நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏசாயா 13:9 கடைசி பகுதியை வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிரக கோபமாய் வருகிறது. எசேக்கியேல் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அது மந்தாரமான நாள், அது புறஜாதிகளுக்கு வரும் காலம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது அந்த நாளில். யோவேல் 2:11 பார்க்கிறோம், கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாயிருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாயிருக்கிறது, அதை ஒருவனாலும் சகிக்க முடியாது. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். அதே ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமாய் இருக்கும் அல்லவோ. பிரகாசமற்ற அந்தகாரமாய் கர்த்தருடைய நாள் இருக்கும். சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 14:1 பார்க்கிறோம், உன்னில் கொள்ளையானது உன் நடுவில் பங்கிடப்படும் அந்த நாளிலே. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருமென்று நீங்கள் அறிய வேண்டுமே. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரைகள் எரிந்து அழிந்து போகும் என்று பார்க்கிறோம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5-6 பார்க்கிறோம். 5ஆம் வசனத்தில் முதல்ல சொல்லப்படுகிறது, கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வருகிறார். இரட்சகராக இயேசு கிறிஸ்து எப்படி வானத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அதே போல திரும்பி வரப்போகிறார். அவருடைய 2ஆம் வருகை சமீபித்துக் கொண்டிருக்கிறது. வருகைக்கு ஆயத்தமா? கர்த்தர் வருகிறார். வசனம் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஏசாயா 13:6. அது சர்வ வளத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். கர்த்தருடைய நாளில் சங்காரங்கள் வெளிப்படுகிறது என்று பார்க்கிறோம். யோவேல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாள் சமீபித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நாள் உக்கிரகத்தின் நாள். ஹல்லேலூயா. நம்முடைய உக்கிரகத்தை வெளிப்படுத்தும் போது சிலர் இரக்கத்தை பெற்றார்கள். லோத்தின் குடும்பம், நோவா குடும்பம். ஹல்லேலூயா. கந்தகத்தை மயிலத்தை கொண்டு அழிக்கிறார். உக்கிரக கோபத்துல லோத்து குடும்பத்து மேல தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தினார். சொல்றாரு, என் மேல வச்ச இரக்கத்தினாலே தம் கிருபையை பெரிதாய் விளங்கப்படினீர் என்று சொல்லுகிறார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பூமி எல்லாம் அழிஞ்சு போகுது. தேசமெல்லாம் வழியெல்லாம் கொள்ளை நோயில, வெள்ளப்பெருக்கில, பல விதங்களில். ஆத்துமா சேதப்படாமல், நாம் அவிழ்ந்து விடாமல், நரகத்துக்கு போய் விடாமல், நியாயத்தீர்ப்பினால தப்பித்துக் கொள்ள வேண்டும். இரக்கத்தை வெளிப்படுத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். இது கிருபையின் காலம். கிருபையை பெற்றுக் கொள்ளுங்கள், இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதில் பார்க்கிறோம், செப்பனியா 2ஆம் அதிகாரம் அதில் 3ஆம் வசனத்தை பார்க்கிறோம், ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே நீங்கள் மறைக்கப்படுவீர்கள். அந்த வசனத்தை நான் அந்த வார்த்தையை நான் தியானித்தேன். ஒருவேளை மறைக்கப்படுவீர்கள். கர்த்தரின் நாள் கடூரமாய் வரும், உக்கிரமாய் வரும், கோபமாய் வரும். ஆனால் இரக்கத்தின் தேவன் ஒருவர் இருக்கிறார்.
ஆண்டவர்கிட்ட இப்பவுமே இரக்கத்தை கேளுங்க. அது முன்னாடி 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய உக்கிரக கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும், கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும். ஒருவேளை கர்த்தர் கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். வேதத்தில் பல இடங்கள் ஒருவேளை இருக்கிறது. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் அதில் 24, 28 பார்த்தீங்கன்னா, ஒருவேளை பட்டத்தில் 50 நீதிமன்றம் இருந்தால் நீதிமன்றம் இருந்தால், ஒருவேளை பட்டத்தில் 45 நீதிமன்றம் இருந்தால் அதை அழிப்பதில்லை. 28ஆம் வசனம் பார்க்கும்போது அழிப்பதில்லை. ஒருவேளை நீதிமன்றத்தில் இருந்து அழிப்பதே இல்லை. அந்த நீதிமன்றத்தினால லோத்து குடும்பத்தை பாதுகாத்தார், நோவா குடும்பத்தை பாதுகாத்தார். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். யோவேல் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஒருவேளை அவர் திரும்பி மனசாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஒருவேளை சேனைகள் தேவனாய் கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். ஒருவேளை இறங்குவார். யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஒருவேளை நான் நினைத்தருள்வார். வாலுமி சொல்றாரு, அவர் தன் தேவனாக்கி கூப்பிடுங்க, ஏன் தூங்கிட்டு இருக்கிறேன், ஜெவன் ஆண்டவர் நோக்கி ஜெபம், ஒருவேளை சுவாமி நம்மை நினைத்தருள்வார்னு சொல்றார். அதை எவனால ஆண்டவர் நினைவு பட்டத்தை அழிக்க திட்டமாக இருக்கிறார் உக்கிரக கோபத்தில். ஆனால் நினைவுப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தின போது பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய உக்கிரக கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார். ஒருவேளை உக்கிரக கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார். கர்த்தருடைய கோபாக்கு நாளில் ஒருவேளை நம்ம இருக்கிற உக்கிரக கோபத்திலிருந்து திரும்பினாலும் திரும்புவார். யாருக்கு தெரியும். அப்போஸ்தலர் 8:22 பார்க்கிறோம், நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். ஒருவேளை பல காரியங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ யார் ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள்? யார் கர்த்தருடைய கோபத்தின் நாளில் மறைக்கப்படுவார்கள்? ஏற்கனவே செய்தியுடைய தலைப்பு சொன்னேன், உக்கிரக கோபத்தில் தேவனுடைய இரக்கம். இப்போ பாருங்க, அதே செப்பனியா 2ஆம் அதிகாரத்தில் குறிப்புகளை சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனம் பாருங்க, கர்த்தருடைய உக்கிரக கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும், கர்த்தருடைய கோபத்தினால் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். முதலாவது, உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். எக்ஸாமின் யுவர் செல்ஃப். முதலாவது நாம் பார்க்கிறோம், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், 31ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், புலம்பல் 3ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், கீழ்ப்படிதல் நம்மகிட்ட இருக்குதான்னு சோதித்து பார்க்கணும். 2 கொரிந்தியர் 13:5 படி பார்த்தா விசுவாசம் உள்ளவனா இருக்கிறேனான்னு சோதிச்சு பார்க்கணும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துப்படி அவனவன் தன் சுய புத்தியை சோதித்து பார்க்கணும். என்னையே சோதிச்சு பார்க்கணும்ல. நம்ம செய்கிற பல தவறான காரியங்களில் ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம மற்றவங்களே சோதிச்சு பார்ப்போம். அவன் அது இருக்கா, இவன் இருக்கா, மற்றவங்களையே எப்பவும் பார்த்துட்டே இருக்கிறது, மற்றவங்களையும் ஆராய்ச்சி பார்க்கறது. 2 வக்கீல் வந்து பேசிட்டு இருந்தாங்களா, கடற்கரை பக்கத்தில் பெரிய மீன் செத்து கிடந்திருக்குது. அவங்களுடைய ஆராய்ச்சியாக தான், ஏன் இது செத்து இருக்கு, வைத்தக்கறி பார்த்தா அது ஒரு பெரிய மீன் விளங்கி இருக்குது, இந்த மீன் என்ன பாவம் பண்ணிச்சு, இதையா செத்து இருக்கு, அதை வைத்தக்கறி பார்த்தா இன்னொரு மீன். இப்படி மற்றவங்களுடைய இதே ஆராய்ச்சி பார்த்துருந்தா நாற்றங்கள் தான் வெளியே வரும். நம்மை நிதானித்து பார்த்தால் நம்மை நாம் சரி செய்து கொள்ளலாம். பேதுருவை குறித்து சொல்லுகிறார், அப்பா நீ முதிர் வயது வரைக்கும் இருப்ப, உனக்கு கச்சை கட்டி விடுவான். இப்போ இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் என்ன, உங்களுடைய மார்பில் சாய்ந்திருக்கிற யோவான் அவன் என்ன, அவனை பற்றி என்ன, ஏசு உடனே சொல்லுகிறார், நான் வருமளவும் அவன் இருக்க உனக்கு என்ன, உன்னை குறித்து சொல்லிவிட்டாச்சுலப்பா பேதுரு, நீ எதுக்கு அடுத்தவனை பற்றி பார்க்குற. ஏசு இப்படி சொன்ன உடனே ஒரு டக்குன்னு ஒரு பெரிய பொருளை வந்துச்சு. அவர் வர வரைக்கும் அவர் இருப்பார், உயிரோடு இருப்பார் என்கிற அந்த பொருளை பெருகி போச்சு. மறிக்க மாட்டார். தன்னையை சோதிச்சு பார்க்கணும். அந்த இயேசு பேசுகிற அந்த வார்த்தையின்படி நம்ம பாணியில் பார்த்தா, நம்முடைய ஸ்லாங்கில் பார்த்தோன்னா, இப்போ உன் காரியத்தை பார்த்துட்டல நீ அமைதியாயிரு, அவங்க காரியம் உனக்கு தேவையில்லை, சும்மாருன்னு அர்த்தம். நம்மை நாமே சோதித்து பார்க்கணும். கர்த்தருடைய கோபாக்கினால் மறைக்கப்படும் வேண்டுமானா நான் என்ன சோதிச்சு பார்க்கணும், என் கண்ணை சோதிக்கணும், இருதயத்தை சோதிக்கணும்,
என்னுடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்கணும், கீழ்ப்படுதலை சோதிக்கணும், என் சுய புத்தியை சோதிக்கணும். இரண்டாவது என்ன செய்யணும்? 3ஆம் வசனம், தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், அவரை தேடுங்கள். ஒரு ராஜாவை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். உசிய ராஜாவை குறித்து 2 நாளாகமம் 26:5, அவன் கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்கும்படி செய்தார். கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்கும்படி செய்தார். அவரை தேடுங்கள், தேடுங்கள், கண்டடைவீர்கள். அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். ஆசா ராஜா குறித்து பார்க்குறோம். இந்த ஆசா ராஜா ஆரம்பத்தில் நல்ல தன் பலத்தை, தேவனுடைய பலத்தை உணர்ந்தவர், தேவனுடைய பாதுகாப்பை உணர்ந்தவர். ஆனால் அவருடைய வியாதிப்படும் போது 2 நாளாகமம் 16, 12, 13 பார்க்குறோம். ஆசா தேவனை தேடாமல் பரிகாரியை தேடி போனதுனால் அவன் செத்தான். 40 வருஷத்தில் பரிகாரியை தேடி போனான். பரிகாரியை தேடுறது தப்பு கிடையாதுங்க. பிணியாளுக்கு மருத்துவர் வைத்தியன் வேணும்னு போட்டிருக்க வேதத்தில், பரம வைத்தியன் நம்ம இரட்சகராக இயேசு கிறிஸ்து, இயேசு சுகம் தருவார். இயேசுவே மருத்துவமனைக்கு போகிறோம், ஆனால் நீங்கள் உங்களுடைய ரத்தத்தினால் தழுவுகளால் சுகமாக்குங்கன்னு ஒப்பு கொடுத்துட்டு போங்க. சவுல் ஏன் செத்தாரு? இந்த வசனத்தை நீங்க பாருங்க. 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சவுல் முதலாவது ராஜாங்க, தன்னுடைய பதவியை ஏன் போச்சு? பல காரியம் இருக்குது அவருடைய கீழ்ப்படியாமை. ஆனால் இந்த வசனத்தை எப்படி போட்டுக்கு தெரியுமா? 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தம் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தம் செத்து போனான். கர்த்தரை தேடாம அஞ்சனம் குறிக்காரியை தேடி போனதுனால செத்து போனான். 14ஆம் வசனம் பார்க்கிறோம். அதற்காக அவர் அவனை கொன்று, கர்த்தரே கொல்றார். ஏன்? கர்த்தரை தேடாம குறிகாரியை தேடி போனான். ஆனால் தாவீதுக்கும் சவுலுக்கு வித்தியாசம் இருக்குது. சவுலுடைய ஆரம்பத்திலேருந்து எதுனாலும் உடனே தீர்க்கதரிசி தேடி போவார், சாமுவேல் தேடி போவார், தீர்க்கதரிசி தேடி போவார். கடைசியில் பாருங்க அப்படிதான் தேடி போனார். குறிகாக்கரை பிள்ளை தேடி போனார், பொம்பளையை தேடி போனார். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் எதுனாலும் கர்த்தரை தேடுவார். பார்க்க ஆசையா இருக்கிறேன், ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடு உங்களுடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி பண்ணும்படி உங்களுடைய மகிமையை பார்க்கும்படிக்கு கர்த்தரை தேடினார். இது பெலிஸ்தீர படை தொடர்ந்து போகணுமா, ஆண்டவரே நான் போலாமான்னு கேட்கிறார். கர்த்தரை தேடுகிறார். கர்த்தரை தேடுங்கள். அந்த நாளாகமத்தில் பார்க்குறோம், யாருக்கு இறங்குவார்னா 2 நாளாகமம் 7:14, நாவும் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாதவளை விட்டு திரும்பின அவரை தேடினார். அவரை தேடினார். 2வது அவரை தேடுங்கள். எந்த ஒரு காரியமா கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை முன்பதாக வைங்க. 3வது நீதியை தேடுங்கள். அதே செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கிறோம். நீதியை தேடுங்கள். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்தில் சில காரியம் போடப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் ஒரு 3 நபரை அங்கே பார்க்க முடியும். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அல்லது நான் அந்த தேசத்தில் கொள்ளை நோயை அனுப்பி அதில் உள்ள மனுஷரை மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி அதன் மேல் இரத்தப்பலியாக என் உக்கிரகத்தை ஊற்றும் போது 20ஆம் வசனம், நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பு வைப்பார்களே அல்லாமல் தங்கள் நீதியினால். இந்த இடத்துல ஒரு 2 இடத்துல அவங்க இதை போட்டிருக்குது. யாரு? யோபு, தானியேல், நோவா. நீதிமான். நீதியை தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். இப்பொழுது இவை எல்லாம் கூட கொடுக்கப்படும் பார்க்கிறோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8-9 பார்க்கிறோம். லோத்தை குறித்து அவர் நீதிமான், அவன் அந்த அழிவிலிருந்து மீட்டு வெளியெடுக்கப்பட்டான். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 7-9 பார்க்கிறோம். நோவா நீதிமானாக இருந்தான், நீதிமான உத்தமமாக இருந்தான். கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைத்தது. இந்த நோவாவை கர்த்தர் பாதுகாத்தார். அடுத்தது மனத்தாழ்மையை தேடுங்கள்.
மனத்தாழ்மை. we need humble. மனத்தாழ்மை. தன்னை தாழ்த்தினவங்கெல்லாம் எப்படி ஆசப் ராஜாங்க, ஆகாப், அவெல்லாம் ஆண்டவர்கிட்ட இரக்கத்தை பெறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவ்வளவு கொடூரமான காரியத்தில் செஞ்சவர். அந்த ஆகாப் குறித்து போடப்பட்டிருக்கிறது 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் 29 வசனம். 1 ராஜாக்கள் 21-29. ஆகாப் எனக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினபடியால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமார் நாட்களில் அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? தாழ்மை ரொம்ப முக்கியங்க. நாம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அவரை தேடி தங்களை தாழ்த்தினால் அப்பொழுது சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. தாழ்மை மிக மிக அவசியம். மனத்தாழ்மைங்க மனதில் வரணும். லேர்ன் ஹியூமிலிட்டி ஃப்ரம் மீ. மனத்தாழ்மை இடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள்னு இயேசு சொன்னார். மனத்தாழ்மை கற்றுக்கொள்ளுங்க. வெளியே காமிக்கிறது எளிமை, மனதில் இருக்கணும் தாழ்மை. சிலுவை பரியந்தம், அதாவது மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவரே இறங்குங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா, தாழ்த்துங்க. 2 நாளாகவும் 12 அதிகாரம் 7 வசனம். அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது கர்த்தருடைய வார்த்தை சமயாவுக்கு உண்டாகி அவர் சொன்னது, அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள், ஆதலால் அவர்களை அழிக்க மாட்டேன். என் உக்கிரகம் சீசாக்கை கொண்டு எருசலேமின் மேல் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன். இப்போ தாழ்மை எவ்வளோ வேல்யூபிளாக இருக்குது பாருங்க. 12 வசனம் பார்க்கிறோம். 2 நாளாகவும் 12 அவன் தன்னை தாழ்த்தினபடினால் கர்த்தர் அவனை முழுவதும் அழிக்காதபடிக்கு அவருடைய கோபம் அவனை விட்டு திரும்பிற்று. தாழ்த்தினதுனால மனாசை தாழ்த்தினது போல பிள்ளை தாழ்த்தினா தேவன் இறங்குவார். இப்பொழுதும் அவர் சமூகத்தை நோக்கி கெஞ்சிங்கள், அப்பொழுது அவர் உங்களுக்கு இறங்குவார்னு பார்க்கிறோம். 4 காரியம். உங்களை உய்த்து ஆராயுங்கள், ஆராய்ந்து சோதிச்சு பாருங்க. 2வது அவரை தேடுங்கள். 3வது நீதியை தேடுங்கள். 4வது மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தினாலில் மறைக்கப்படுவீர்கள். ஆவியானவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தருடைய கோபத்தின் நாள் வரப்போகிறது, உக்கிரக கோபம். அந்த கோபத்தின் நடுவில் தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரே எனக்குள்ள மனத்தாழ்மையை தாங்க, நான் உண்மை தேடணும், மனத்தாழ்மையை தேடணும், நீதியை தேடணும், நான் என்ன ஆராய்ச்சி பார்க்கணும். நீங்கள் மறைக்கப்படுவீங்க, நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க. கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாக இருப்பார். தம்முடைய முகத்தை பிரகாசிப்ப உங்கள் மேல் கிருபையாக இருப்பாராங்க. ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கத்தை கேளுங்க, என்ன மன்னிங்கப்பா. கிருபை நிறைந்தவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே மன்னிங்கப்பா, சகாயம் பாராட்டுங்கப்பா, தயவை பாராட்டுங்கப்பா, குறைகளை குற்றங்களை மன்னிங்கப்பா, இரத்தத்தினால சுத்திகரிங்கப்பா. ஆண்டவரே கழுவுங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய கோபத்தின் நாளில் மறைக்கப்படணுமே. கோபத்தில் நாங்கள் அழிஞ்சிடக்கூடாது. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும் என்று பார்க்கிறோம். இந்த கோபத்தின் நாளில் நாங்கள் மறைக்கப்படணுமே. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய குடும்பத்தில் தேவனுடைய பரிசுத்தம் உண்டாகும்படி ஜெபிக்கிற. நீதியை தேடட்டும் ஆண்டவரே, அன்பை தேடட்டும், மனத்தாழ்மையை தேடட்டும், உண்மை தேடட்டும். ஆண்டவரே தங்களையே உய்த்து ஆராய கிருபை தாரும். எல்லோரும் ஒருவேளை கோபத்தின் நாளில் மறைக்கப்படட்டும் என்று சொன்னது போல மறைக்கப்படுவார்களாக. உக்கிரக கோபத்திலும் தம்முடைய இரக்கங்கள் இவர்கள் மேல் வருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.